அதனால் யூடியூப் உள்ள மக்களும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பரிக்கிறாங்கிற கருத்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த கருத்தை சொல்லுங்க. நம்மளுடைய தமிழ் சபாரி கீழக்கரை காஞ்சிராங்குடி பட்டண கருவாடு பழைய கஞ்சி கருவாட்டு கடை திறப்பிலாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என நம்முடைய யூடியூப் நண்பர்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக தீன அண்ணனை பற்றி நிறையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் நான் ஒரு சின்ன இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பொதுவாக இன்னைக்கு இப்போ உள்ள உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காமல் எப்படா ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாத்தையும் வந்துருச்சு. நிறையா பார்க்குறோம். 1 லட்ச ரூபா கூட மாதம் 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சீட் பண்ண வாங்கி அடிச்சுட்டு ஓடக்கூடிய இந்த காலத்தில் இறைவன் இயற்கையாகவே உடலில் ஒரு குறையை கொடுத்துருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பித்து கருவாடு கடை மீன் பிடிச்சி பல படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி அடுத்த பிரான்ச்சை வந்து கொண்டு வந்திருக்காரு. இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம், இளைஞர்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவர் வந்து கண்டிப்பாக ஒரு பாடம். என்னன்னு கேட்டால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உழைச்சி சம்பாதிக்கிறது. நபிகள் நாயகம், நாங்கள் இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், உன்னுடைய கையால் உழைச்சி சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு தான் உலகத்திலே சிறந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், அதில் கிடைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடணும், பிறகு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதனால் இதை வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உழைச்சி நல்ல முறையில் சம்பாதிங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், நம்மளை சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு என்னப்பா யூடியூப்பு வீடியோ போடுறாங்க, சும்மா சாப்பிட்டு வந்துடுறாங்க இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் யூடியூப் வந்து ஒரு சேனலை கொண்டு வர்றதுக்கு என்ன உழைப்பு இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கடுமையான உழைப்பு இருக்குது. கேமராமேன் இருப்பாங்க, அத்தனை சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கு அவங்க எத்தனை வருஷம் உழைச்சிருப்பாங்க. அது போக அந்த உழைச்சதுக்கான வருமானம் தான் அவங்க இது பண்ணுறாங்க. சாப்பாடை ஒரு அன்புல கொடுத்தா கூட அவங்க உழைப்பு கூட ஒரு வருமானம் தான். ஆனால் இதை வந்து நிறைய மக்கள் தவறாக ஒரு சில பேர் விளங்காமல் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இவெல்லாம் வளர்ந்து வந்துட்டானே, நேற்று வரைக்கும் சும்மா இருந்தால் ஒரு கேமரா தான் கஷ்டப்பட்டாங்க, இவெல்லாம் வளர்ந்து வந்துட்டானே அப்படிங்கிற அந்த பொறாமையில் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் யூடியூப் உள்ள மக்களும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்கிற கருத்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு சம்பளத்தை ஒரு நாள் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு? அதாவது நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பர்ச்சேஸ் கிளம்பிடுவோம். ஏன்னா கரெக்டான மீட்டு சில நான்வெஜ் வாங்கும்போது மீட் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் கிடைக்கும். 6 மணிக்கு கிளம்பி நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 11 மணி ஆகிடும். 11 மணிக்கு மேலே போய் மெட்டீரியல் அது மீன் சமைக்கிறதுக்கான சாமான்கள் பாத்திரங்கள் இதெல்லாம் எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி அதை எடுத்து காரில் எடுத்து வைக்கணும். இதுக்கு ஒரு 2 hours ஆகிடும். கிட்டத்தட்ட 12 மணி 1 மணிக்கு தான் நாங்கள் தோட்டத்துக்கு போய் நிற்போம். தோட்டத்துக்கு போயிட்டு அதை மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிக்கிறது. அதாவது தோட்டத்துக்கு லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் பார்க்கணும், நல்லா இருக்கணும், வெயில் வரக்கூடாது, ப்ளீச் அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. அதில் நம்ம கேமராமேன் இருக்கிறானே அவன் எவ்வளோ வேலை பிரச்சனை பண்ணுவாரு தெரியுங்களா? கடைசியில் கேட்டால் ப்ளீச் அடிச்சு 1000 வேலை முடியுமா அப்படி அதுக்கெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் லொக்கேஷன் பார்த்து இந்த பக்கம் வைக்கலான்னு பார்த்து நமக்கும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி காற்று அதிகமாக வந்து தோட்டத்தில் சமைக்கிறதுனால காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா நெருப்பு கட்டாக எரியாது, பற்ற வைக்கிறதுக்கு போதும் ஆயிடும். இதெல்லாம் முடிச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது பகலாக இருக்குது, முடிக்கும் போது நைட் 8, 9, 10 மணிக்கு கூட வீடியோ முடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்காக இருக்குது. ஒருவேளை இதில் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் எங்களோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10,000-30, 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அத்தனையும் வேஸ்ட்டு. மறுபடியும் ரீஷூட் அடுத்த நாள் எடுக்கணும். ரீஷூட்னா எங்களோட டயர்டு எங்களுக்கு வந்து அத்தனை உழைப்பே வேஸ்ட்டாக போயிடும். அத்தனை உழைப்போட ஒரு அந்த நாளைக்கான ஸ்பெண்ட் பண்ண ப்ராடக்ட் ஸ்பெண்ட் பண்ணது மட்டுமே 20-30 ரூபா இருக்குது. அத்தனையும் வேஸ்ட்டு. இதெல்லாமே தாண்டி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம். எடிட்டிங்கு நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வீடியோவாக இருக்குது. நமக்கு எடிட்டே புலம்பு இத்தனை இவ்வளோ மணி நேரம் எடுத்தீங்கன்னா எப்படிங்க நான் ஃபைனலைஸ் பண்ணி கட் பண்ணுறது ஒரே நாள். எடிட்டிங்கே 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷமா மாத்திருக்கோம். அவங்களும் படாத பாடு வருவாங்க, என்னடா பண்ற அது 3 நாளே அவங்களுக்கு பத்தாது. நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து இப்போ இறக்குறப்பான்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இறக்க வைப்போம் 3 நாள். இத்தனை கஷ்டத்துக்கு இடையில தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் பார்க்குற அந்த 10 நிமிஷம் வீடியோவில் பல பேரோட பல மணி நேரம் உழைப்பு இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் சொன்னார் இல்லையா? ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அதே மாதிரி தான் முன்னாடி. இப்போ மக்கள் இங்கே வந்தோடனே நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் பேசுகிறீங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருந்த கஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல தான் மறக்கும். இப்போ வந்தோம்னா சிவகண்ணன் வந்திருக்காங்க, சம்பத் வந்திருக்காங்க, நம்ம ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு வரீங்க. இப்போ குடும்பத்தில் ஒருத்தரை நினச்சி எங்களோட பேசுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸ். எவ்வளோதான் நம்ம பணம் காசு சம்பாதிச்சாலும் மக்களை சம்பாதிக்கணும், அதுதான் நம்ம சம்பாதிச்சதுல பெரிய பாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. நண்பர்களே, அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரிக்காமலும் பிறரிடத்துல கையேந்தாமலும்
நேர்மையாக உழைக்கக்கூடிய எந்த ஒரு உழைப்பும் சிறந்த உழைப்பு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.